This is Priyadarshini. Welcome to Vedas IAS Academy. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். TNPSC, TNUSRB, பேங்கிங், SSCல என்னென்ன மாதிரியான क्वेश्चन வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டட் ஓரியன்டடா இருக்கோ அந்த மாதிரி क्वेश्चंस தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? So first question என்ன கொடுத்திருக்காங்க? Find the simple interest on ₹5,000 for 3 years at 6% per annum. 3 ஆண்டுகளுக்கு 6% ஆண்டு வட்டியில் ₹5,000க்கு எவ்வளவு பொதுவாக வட்டி கிடைக்கும்? இதுதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? So simple interest ஆலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா PNR/100 அப்படிங்கிறது தான். So இங்க P யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5,000. So n ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 years. R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6%. இது போட தெரிஞ்சாலே நம்ம இப்ப ஆன்சர் போட்டுறலாம். சோ இதனால பாருங்க 5000 into 3 into 6 by 100 இதான் நம்மளோட ஃபார்முலா. கரெக்ட்டா? சோ இப்போ கண்டுபிடிக்க கூடியதா சிம்பிள் இன்ட்ரஸ்ட். சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? R மூல் 18 into ஒரு 50. சோ நல்லா பாருங்க சைஃபருக்கு அப்படியே சைஃபர் போடுறோம். 8 5 40, பேலன்ஸ் ஒரு 4, 1 5 5, 5 ஒரு 4 9. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 900. ஸோ புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி போட்டிருக்கோன்னு 3 ஆண்டுகள் அப்படின்னா நம்பர் வந்து 3 years, P வந்து 5,000, R வந்து 6%. நம்ம கேட்டிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த சமக்கான ஆன்சர் 900. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த SI on ₹2,500 for 2 years at 10% per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதில் 10% ஆண்டு வட்டியில் ₹2,500க்கு ஆண்டுகளில் கிடைக்கும் பொதுவான வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ பியோட வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2,500. ஸோ என்னோட வேல்யூன்னு பார்த்தோன்னா 2 years. ஆரோட வேல்யூன்னு பார்த்தோன்னா 10%. கரெக்டா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? PNR/100 அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. கரெக்டா? ஸோ பியோட வேல்யூ 2,500, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 100. ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிக்கிறோம், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிக்கிறோம். 25 × 2 50, இங்கே ஒரு இன்ட்டு 10 இருக்கு, இன்ட்டு 10ன்னு போட்டோம்னா 500. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 500 அப்படிங்கிறது செகண்ட் சம்மோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் போலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? If the SI on ₹4,000 in 4 years ₹960, what is the rate of interest ன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது P அப்படிங்கிறது அசல் 4,000 ரூபா கொடுத்துட்டாங்க, N அப்படிங்கிறது 4 years கொடுத்துட்டாங்க, நமக்கு SIயே கொடுத்துட்டாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 960 கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன? PNR/100 அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. கரெக்டா? ஸோ அப்போ பியோட வேல்யூ 4,000, என்னோட வேல்யூ 4, ஆர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 960 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். இது இப்போ 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம். 2 2 4, 4 2 8, பேலன்ஸ் 1 இருக்கும், 8 2 16 சைஃபர். திரும்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 2 2 2 4, 4 2 8 சைஃபர். ஸோ இங்கே திரும்பி இங்கே ஒரு சைஃபர் இருக்குது, இங்கே ஒரு சைஃபர் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். 1 நாள் 4, 6 நாள் 24. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் சம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So find the principal if the SI ₹300 and 5% per annum for 2 years அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க? 2 ஆண்டுகள் 5% தனி வட்டியில் ₹300 அப்படிங்கிறது வட்டினா முதலீடு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினில் நம்ம கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? அசல், அதாவது P எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? நல்லா கவனிங்க. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
5%. n எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 years. அதே மாதிரி எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300. இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன PNO/100. கரெக்டா? ஸோ P நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 5. ஃபார்முலா படி கீழே 100. ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 300 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ இது எதெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும்? O2 2, I2 10ன்னு 50 கேன்சல் பண்ணுறோம். O5 5, பேலன்ஸ் இங்கே நமக்கு என்ன இருக்கும் 10. 5 × 50. ஸோ இங்கே இருக்க நம்ம இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். கரெக்டா? அப்போ 300 × 10ன்னு போட்டால் ஆன்சர் எவ்வளோ வரும் 3000 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல். ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 3000. ஸோ அடுத்து நம்ம 5th சம் பார்க்கலாம். So what is the total amount after 3 years if rupees 6,000 is invested at 8% per annum? 3 ஆண்டுகளுக்கு 8% வட்டியில் ரூபாய் 6000 முதலீடு செய்தால் மொத்த தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு மொத்த தொகைனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? பி அப்படிங்கிறது அசல்னு சொல்கிறோம். எஸ்ஐ அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய வட்டி. இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்த தொகை அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு. கிளியரா? ஸோ அசல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். பார்க்கலாமா? அதுதான் இப்போ நம்மள கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6000. அதில் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 years. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8%. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 6000 × 3 × 8 டிவைடட் பை 100. ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். 3 8 24. ஸோ இன்ட்டு 16 இருக்குது. ஸோ சைஃபர் சைஃபர் 6 நாள் 24க்கு 4, பேலன்ஸ் 2, 6 2 12 13 14. அப்போ 1440 வருது. கரெக்டா? ஸோ வட்டி மட்டும் நமக்கு எவ்வளோ வருது 1440. அசல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு 6000. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7440ங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ அசல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ஐயும் அசலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 7440. அடுத்து 6th sum பார்க்கலாம். If the essay on a certain sum for 5 years at 10% per annum is rupees 1000, find the principal னு கேட்குறாங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 10% வட்டியில் புதுமான வட்டி 1000 எனில் மூலதனம் எவ்வளோ? அப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க பி தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது அசல் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினில் என் கொடுத்துட்டாங்க 5 years, அதே மாதிரி ஆர் கொடுத்துட்டாங்க 10%. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க 1000. நம்ம கேட்குறது பி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும் PNR/100 அப்படிங்கிறது. ஸோ அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ தெரியாது. என்னோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 10. ஃபார்முலா படி கீழே 100. ஸோ அதோட தான் 1000. கரெக்டா? ஸோ இது இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். 1 5 5 2 5 10. இங்கே போகும்போது சிம்பிள் மாறும், அப்போ மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 1000 × 2 2000. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு 2000 அப்படிங்கிறது 6th சம்முக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th sum. A man borrowed rupees 1200 at 12% per annum for 2 years. What is the interest ன்னு கேட்குறாங்க. ஒரு நபர் ரூபாய் 1200 12% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கடன் பெற்றார் எனில் வட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்னென்னலாம் இருக்குது பின்னு சொல்லிட்டு இருக்குது 1200
ஆர் இருக்கு 12%. அதே மாதிரி n இருக்கு 2 years. क्वेश्चन என்ன கேக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க கரெக்ட்டா சோ நம்மளோட ஃபார்முலா என்ன PNR by 100 அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா சோ P யோட வேல்யூ 1200 n ஓட வேல்யூ 2 R ஓட வேல்யூ 12 by 100 சோ கிளியர் எல்லாத்தையும் கரெக்ட்டா நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்ம கேன்சல் மட்டும் தான் பண்ண போறோம் சோ கேன்சல் பண்ணிட்டோம் 12 144 ன்னு வரும் இன்டு ஒரு 2 போடுறோம் 4 2 8 4 2 8 1 2 அப்ப இந்த சமுக்கான வட்டி பாத்தீங்கன்னா 288ங்கிறது 7th சமுக்கான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் So find the rate if SI on rupees 8,000 for 2 years is rupees 1,280. அப்ப ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் பொதுவான வட்டி 1080 எனில் வட்டி விகிதம் என்னன்னு சொல்லி क्वेश्चनல கேக்குறாங்க. அப்ப क्वेश्चनல என்னென்ன கொடுத்திருக்காங்க? அசல் கொடுத்திருக்காங்க 8000, n கொடுத்திருக்காங்க 2 years, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க 1280. क्वेश्चन நம்மள என்ன கேக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்ட்டா? சோ அப்ப நம்மளோட ஃபார்முலா PNR by 100. So P யோட வேல்யூ 8000, n 2 years, R தெரியாது by 100. So ஃபார்முலா படி என்ன போட போறோம் 1280 ன்னு போட போறோம். கரெக்ட்டா? சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிக்கிறோம், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிக்கிறோம். 2 டேபிள் வச்சு இத கேன்சல் பண்றோம். 1 2 6 2 12 4 2 8 திரும்பி இங்க ஒரு 0. திரும்பி இத 2 டேபிள் இல்லாம 8 டேபிள கேன்சல் பண்றோம். 1 8 8 64. சோ இந்த சைஃபர் ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8% அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். சோ புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்து if SC rupees 600 on rupees 3000 in 4 years what is the rate ன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 4 ஆண்டுகளில் ரூபாய் 3000க்கு ரூபாய் 600 பொதுவான வட்டி கிடைத்தால் வட்டி விகிதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்ட்டா? அப்போ P அப்படிங்கிறது 3000, அதுல SI எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 600 ரூபாய். வட்டி வீதம் தான் நம்ம கேக்குறாங்க. n பாத்தீங்க அப்படின்னா 4 years. Question R. So our formula PNR by 100 equal to simple interest. So அப்ப P யோட வேல்யூ 3000, n ஓட வேல்யூ 4, R தெரியாது by 100, simple interest அப்படிங்கிறது 600. கிளியர்? இது வரைக்கும் சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். இத 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம். 2 2 4 மூவி 2 6. இந்த 2 சைஃபர் அப்படியே வந்துருது. இத 3 டேபிள்ல அப்படியே அடிக்கலாம். இங்க இருக்க 0 இங்க அப்படியே அடிச்சிருது. 1 3 3 1 3 3. அப்ப இந்த சைஃபர் இங்க அப்படியே இருக்கு. பேலன்ஸ் இங்க இருக்குது 2 10 தான். 1 2 I 2 10. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 5%. சோ 9th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்க்கலாம். So 10th sum. Find the time if SI on rupees 720, principal rupees 4000, rate is 6%. மூலதனம் ரூபாய் 4000, வட்டி வீதம் 6% எனில் ரூபாய் 770 பொதுவான வட்டி பெறுவதற்கான காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க n அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த n அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 4000. அடுத்து வட்டி வீதம் R கொடுத்துருக்காங்க 6%. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 720. கொஷின் கேட்டிருக்கிறது n. நமக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். கரெக்டா? ஃபார்முலா என்ன PNR by 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ P யோட வேல்யூ 4000. அப்ப என்னோட வேல்யூ தெரியாது. R ஓட வேல்யூ 6 ஈக்குவல் டு 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 720 ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். எதில் நம்மளால கேன்சல் பண்ண முடியும்? 6 டேபிள் வச்சு இதை கேன்சல் பண்ணலாம். 1 6 6
ஓராறு 6 பேலன்ஸ் 1 2 12 இங்கே இருக்க சைஃபர் மேலே வந்துடும். அப்போ 120. இப்போ பேலன்ஸ் இங்கே இருக்க சைஃபர் கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 முன்னாங்க 12. அப்போ என்னோட வேல்யூ 3 இயர்ஸ். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி பேங்கிங் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்குறோம். 11th sum. What is the simple interest on rupees 1500 8% per annum for 3 years னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப simple interest on rupees 1500 at 8% per annum for 3 years அப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படினா P யோட வேல்யூ நமக்கு வந்து 1500, R ஓட வேல்யூ 8%, நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 3 இயர்ஸ். क्वेश्चनல கேட்டிருக்கிறது simple interest PNR by 100 equal to simple interest. அப்போ P யோட வேல்யூ 1500, என்னோட வேல்யூ 3, R ஓட வேல்யூ 8 by 100. simple interest தான் question. எப்படி நம்ம அடிக்கலாம்? சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 15 × 3 45, 45 × ஒரு 8 8 5 40, பேலன்ஸ் ஒரு 4, 8 32, 32 × ஒரு 4 36. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 360ங்கிறது சம்மோட ஆன்சர். ஸோ 11th சம் பார்த்தாச்சு. இப்போ 12th சம் பார்க்கலாம். If SA rupees 1800, P rupees 6000, R வந்து 6%, find the time. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1800 ரூபா, அசல் 6000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, நம்ம கேட்குறது n. ஸோ அப்போ P யோட வேல்யூ 6000, SA யோட வேல்யூ 1800, R ஓட வேல்யூ 6%, என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்மளோட ஃபார்முலா PNR by 100 equal to simple interest. P யோட வேல்யூ 6000, R ஓட வேல்யூ 6, என்னோட வேல்யூ தெரியாது, divided by ஃபார்முலா படி 100 equal to simple interest 1800. நம்மளால எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். ஸோ இந்த சைஃபருக்கும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 2 6 12, 3 6 18. அப்போ இங்கே இருக்க 0 மேலே வந்துடும். திரும்பி இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 6 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 5 6 30. அப்போ என்னோட வேல்யூ 5 இயர்ஸ். அப்போ 12வது சம்முக்கான ஆன்சர் 5 ஆண்டுகள். அடுத்த சம் பார்க்கலாமா? So how much amount will rupees 2500 become after 4 years at 5%? அப்போ 2500க்கு 5% ஆண்டு வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகை என்னவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன? பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி வரக்கூடியதான் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் இப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2500. ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ். இப்போ கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? ஸோ அப்போது ஃபார்முலா PNR by 100 equal to simple interest. P யோட வேல்யூ 2500, என்னோட வேல்யூ 4 இயர்ஸ், R அப்படிங்கிறது 5% divided by 100. நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் புரியுதா? ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 25 × 5 125 வரும், இன்ட்டு ஒரு 4. அப்போ 5 20, பேலன்ஸ் 2, 4 2 8, 8 2 12, பேலன்ஸ் 1, 1 4 4 1 5. இப்போ நமக்கு எவ்வளோ வருது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 520 ரூபான்னு வருது. அப்போ P ஆல்ரெடி 2500 ரூபான்னு இருக்குது. ஸோ இதில்
2500 நமக்கு இருக்கா. ஸோ 25 இன்ட்டு வந்து நமக்கு ஒரு 5ன்னு இருக்குது. ஸோ 5 5 25, பேலன்ஸ் 2 125. 125 பேலன்ஸ் நமக்கு இருக்குது 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4 வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 20, பேலன்ஸ் ஒரு 2, 4 2 8, 8 2 ஒரு 10, பேலன்ஸ் வந்து 1 4 5. அப்போது பியோட வேல்யூ 2500, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 500. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது. அப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 3000. ஸோ நெக்ஸ்ட்டு இதான் ஆன்சர். அதான் தப்பாக இருக்குது, இல்லை திரும்பி நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2500. ஸோ அதே மாதிரி என்னோட வேல்யூ 4 இயர்ஸு, ஆரோட வேல்யூ 6%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2500 இன்ட்டு 4 இன்ட்டு 6, ஓகே 5 தான். 5/100 அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 25 இன்ட்டு ஒரு 5 125, 125 இன்ட்டு ஒரு 4 5 20, பேலன்ஸ் ஒரு 2, 4 2 8, 8 ஒரு 2 10, பேலன்ஸ் 1, 1 4 4 இன்ட்டு ஒரு 5. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2500 இருக்குது. ஸோ இது ஒரு 500. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3000. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். Find the principal if SA rupees 480, rate of interest 8%, tenure வந்து 2 years. அப்போ SA 480, வட்டி வீதம் 8%, காலம் 2 ஆண்டுகளில் மூலதனம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 years. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8%. நெக்ஸ்ட் SA எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 480. கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்மளோட ஃபார்முலா PNR/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா. கரெக்டா. ஸோ P தான் நமக்கு தெரியாது, N அப்படிங்கிறது 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 8, 100, SA அப்படிங்கிறது 480. ஸோ இதான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாமா. 2 2 2 2 4, 4 2 8, சைஃபர். இங்கே திரும்பி 8 டேபிள் இருக்குது, 8 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 1 8 3 8 24, அப்போ 30. அப்போ இங்கே இருக்க 100 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 30 × 100 3000 அப்படிங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 3000. ஸோ அடுத்து 15வது கொஸ்டின் பார்க்கலாம். A person paid rupees 240 as interest on rupees 2000 in 3 years. What is the rate? ஒரு நபர் 3 ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு ரூபாய் 240 வட்டியாக செலுத்தினால் வட்டி வீதம். அதாவது கொஸ்டின்ல ஆர் தான் கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன தெரியும், N அப்படிங்கிறது 3 years தெரியும். அதே மாதிரி SI பார்த்தீங்கன்னா 240ன்னு தெரியும். பிரின்சிபல் அமௌண்ட்டும் 2000 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம கொஸ்டின் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே PNR/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பியோட வேல்யூ 2000, என்னோட வேல்யூ 3, ஆர் தெரியாது, பை 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா 240. ஸோ இது நமக்கு எழுதி தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் போடலாம். சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். கரெக்டாக. ஸோ 1 3 3 8 3 24, அப்போ சைஃபர் மேலே வந்துடும். அப்போ இங்கே இருக்க சைஃபரால் இதை கேன்சல் பண்ண முடியும். அப்போ 1 2 4 2 8, அப்போது ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4%. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. SA rupees 150, பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 1000, காலம் 3 years, வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150ன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. அடுத்து பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா 1000ன்னு சொல்லியிருக்காங்க. N பார்த்தீங்கன்னா 3 years, tenure period. ஸோ ஃபார்முலா PNR/100
ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பி நமக்கு கொடுத்துருக்காங்க 1000, ஆர் தான் நமக்கு தெரியாது. N3 ஆருக்கு அப்படியே ஆரே போட்டுடுறோம், டிவைடட் பை 100. எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர், எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 1 3 3, 5 3 15. இங்கே இருக்க சைஃபர் இங்கே இருக்கும், இங்கே இருக்க சைஃபரால் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ? 5%. ஸோ அப்போ 16வது சமுக்கான ஆன்சர் 5%. நெக்ஸ்ட் சம். What will be the interest on rupees 1800 at 7% for 5 years? அப்போ n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. r எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7%. நெக்ஸ்ட்டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் 1800. கொஷின் என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலா PNR by 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ பியோட வேல்யூ 1800, என்னோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 7 டிவைடட் பை 100. ஸோ நம்ம கேட்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர் கேன்சல். கரெக்டா? ஸோ 7 35 போடுவோம் இல்லையா? 35 இன்ட்டு 18. அப்போ 8 40, ஒரு 4, 8 3 24, 25 26 28, 1 5 1 3 3. அப்போது 8 5 13, 630. அப்போ இந்த சம்முக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 630ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்த சம் பார்த்தோன்னா 18வது சம். Find the amount if the principal rupees 5000, rate of interest 4%, time is rupees 4 years. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? மூலதனம் 5000 ரூபாய், வட்டி வந்து பார்த்தோன்னா 4%, காலம் 4, மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ, அதுதான் டோட்டல் அமௌண்ட்டுன்னு நமக்கே தெரியும். கரெக்டா? அப்போ பி அப்படிங்கிற வேல்யூ 5000, ஆர் அப்படிங்கிற வேல்யூ 4%, n அப்படிங்கிற வேல்யூ 4 இயர்ஸு. கொஷின் என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அது கூட இல்லாமல் டோட்டல் அமௌண்ட்டுன்னு கொஷின் இருக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான நம்மளோட ஃபார்முலா PNR by 100 ஈக்குவல் டு SI. பியோட வேல்யூ 5000, ஆரோட வேல்யூ 4% by 400 கிடைக்கக்கூடியதான் SI. ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நன்னாங்க 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 50. ஸோ சைஃபர் சைஃபர், ஆரஞ்சு 30, பேலன்ஸ் ஒரு 3, ஓரஞ்சு 5, 8. அப்போ 800. அப்போ 800ங்கிறது நமக்கு என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 800 ரூபாய். ஆல்ரெடி நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 5000 ரூபாய். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் அமௌண்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 5800 ரூபாய். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் 20th sum தான். At what rate will rupees 2500 earn rupees 500, interest வந்து 4 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆண்டுகளில் ரூபாய் 2500க்கு ரூபாய் 500 வட்டி கிடைக்க வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா PNR by 100 ஈக்குவல் டு SI. ஓகே. ஸோ அப்போ பியோட வேல்யூ 2500 தெரியும். n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் தெரியாது, ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா படி கீழே 100, எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500. ஸோ அப்போ இப்படி இந்த சைஃபர் இந்த சைஃபர் இந்த சைஃபர் இந்த சைஃபர் கேன்சல் பண்ணுறோம். ஒரு 25 25, 2 25 50, இங்கே இருக்க சைஃபர் மேலே வந்துடுது. ஒரு நாள் 4, 5 20. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 5%. ஸோ அப்போ நம்ம டோட்டலாக எல்லா கொஸ்டினுமே பார்த்தாச்சு. மொத்தமாக நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஸ்டினுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு நம்ம ஒரு வேறு சாப்டரோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.